இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் மதுரையில இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இப்போ மதுரையில இருந்து இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காப்புல. இதை எங்களுக்கு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி கொடுங்க. அது போக வந்து சிலிண்டர் கிட்டு பிஸ்டன் எல்லாமே மாத்தி கொடுங்க, நீங்க பண்ணி கொடுத்தா அது தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியை நம்ம இப்போ பிரிச்சு வேலை பார்க்க போறோம். அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி இதை ஃபினிஷ் பண்ற வீடியோ செகண்ட் பார்ட்டா வரும். அதையும் பாருங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நாங்க உசிலம்பட்டியில எல்என் மோட்டார்ஸ் எல்லா வண்டிக்குமே நாங்க எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏர் ஃபில்டர் மேலாப்ல கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டர் கண்டிஷனு பாத்துங்க, சரிதா? ஓகே, ஏர் ஃபில்டர் ஃபுல்லா போயிடுச்சு. நம்ம புதுசு தான் போட்டாகணும். ஒரு நீங்க ரைட்டு தான், நீங்க பேசுன ஓகே தான். நட்டு போடல, பத்திரமா வாங்கிங்க முதல்ல. அப்படியா? கொடுத்தப்பு தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். எல்லாத்தையும் அப்படி போட்டு வச்சிருக்கீங்க, ஸ்கிராட்ச் ஆக போகுது. ஆமா, இதுல ஸ்கிராட்சே இல்ல, நான் போட்டதுதான் ஸ்கிராட்ச். ஸ்கிராட்ச் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கிராட்ச் போட்டுற கூடாது, புரியுதா? புரியுதுங்க ஓனர். என்ன பண்றது அதையும் நீங்க தான் சொல்லணும். நீங்க ஓனர், நான் லேபர். ரைட்டு, கயிறை கழட்டி விட்டீங்களா? அது வெட்டிதான் வரணும் போனது ஓனர். எப்படியோ வெட்டிக்காங்க. உங்க வார்டு ஏதாச்சும் சொல்லிக்கிறீங்க. சோம்பேறித்தனம் இதுக்கு பேரு. சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? அது ஒண்ணு மட்டும் மறக்க மாட்டாரு. யார்? என் மனைவியை தானே. அது எப்படி மறக்க முடியும்? அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் குலசாமி. என் உயிரே என் ஒய்ஃபு தான் மாப்பிள்ள. என் உசுரே அவனாயா? கஷ்டம் என்ன இருக்குல்ல, ஆண்டவன் எல்லாத்துக்கும் என்ன எழுதிருக்கானோ அதான் நடக்கும். நெத்தில காணா எதுவுமே. அதான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்சி இழுத்து வந்தேன், அழிஞ்சிருக்கேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா ஆயில் பம்ப் ஓரிங் இது, சரிதா? இது மிஸ் ஆயிடக்கூடாது. மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆயில் கூட லீக் ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகணும். அதை விடுங்க, எட்டு விடுங்க. ஆயில் இது வழியா போய் வாங்க. ஆயில் இது வழியா போய் இந்த வாட்டர் சின்ன வாட்டர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? இது வந்து அப்படியே கேம் ஷாப் ராக்கராமுக்கு வந்து சப்ளை பண்ணும். மேல இந்த மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. அத மலை மாதிரி கொட்டுமா? அப்படி எப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுமா? ஸ்ப்ரே பண்ணாது. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க. ஒரே மாதிரி ஒரு ஆயில் தானே அது. ஆமா, இந்த ஓட்டை வழியா வந்து ஒழுகிட்டே இருக்கு. ஓ, அந்த இது மாதிரி ஃபுல்லா இந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போனா வச்சிருப்பாங்கல்ல, குற்றாலாம் தண்ணி விழுகுறாங்க. அந்த மாதிரி தண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படி விழுந்துகிட்டே இருக்குங்க. ஓகேவா? அதான் கேட்டேன். புரிஞ்சா புரியல? புரிஞ்சு. எட்டு டீஸ் பண்ணுங்க, புது டீஸ் பண்ணுங்க. எப்படி எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சிருப்பா இல்லையா? அவங்க காலைல பெரியம்மா எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் தாங்க எடுத்துக்கிட்டு வச்சேன். நானும் ரவுடியா? பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? டவுட் தான் இருக்கு அவங்க மேல. ஒண்ணு செய்யலாம் மட்டும் திட்டுறீங்க, செஞ்சு அப்ரிசியேட் பண்ணணும். அதான் தெரிஞ்சுக்கங்க. அது பண்ணக்கூடாது. தலையில ஏறி உட்காந்துக்குவீங்க. ஆமா, உங்க தலை குஷன் சீட்டு ஏறி உட்காடுறாங்க. அப்ரிசியேட்டே பண்ண மாட்டேன் தெரியுமா? நினைக்குமே அதான் தெரியுமே. ஓடாத விழுந்துடுவேன்னு சொல்றதுக்கு இங்க 1000 பேர் இருக்காங்க சார். ஆனா விழுந்துடாம ஓடுன்னு சொல்றதுக்கு தான் இங்க யாருமே இல்ல சார். எவ்வளவு தூரம் நம்ம அவனை தட்டுறோமா அவ்வளவு தூரம் மேல ஏறி வந்துகிட்டே இருப்போம். அப்படிலாம் கிடையாது. அப்படித்தான், நான் அப்படித்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா சின்ன பிட் எடுத்துதான். சின்ன பிட்டா? இது 5 பிட். ஆமா, 5 கணச்சு. அது இல்ல சிறுசு டப்பால இருந்துச்சுல, ஸ்பெஷல் ரூல்ஸா? ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை ஸ்பெஷல் ரூல்ஸ். நான் கிளிப்பிள்ள மாதிரி எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதான் நாங்க கேட்டுச்சா? கேட்டுச்சு. உடனே கேக்குதா? கேக்குது. நம்ம ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு எடுத்து வந்துருக்காரு. இது கேட்காது, கேட்கல. விடுங்க. எது நம்ம தேடி போக கூடாது. ஆமா, கடவுள் கொடுக்கறத வச்சு நம்ம பொழப்போட ஓடிக்கிறோங்க. கடவுள் கொடுப்பாரா? கடவுள் கொடுக்குதுன்னா அவருக்கான அள்ளி வந்து கொடுக்க மாட்டாப்ல. எனக்கெல்லாம் போக பிரச்சனையா தான் கொடுக்குறாரு. அந்த பிரச்சனையா இன்பமா நினைச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்ல நிம்மதியா இருக்கணும்னா ஒரே விஷயம் தான், முதல்ல அடுத்த என்ன நினைப்பாங்க தூக்கி போடணும். ஏமாப்ல யாருக்கு எந்தது நினைக்காத நம்மளுக்கே இந்த அளவுக்குன்னா நம்மளையே நினைச்சது இருக்குவீங்க நல்லவங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்ம நினைச்சுட்டே இருக்கு. நம்ம நினைக்க வைக்கிறோம்ல, அது வந்து நல்லது இல்லையா?
ஏ நம்ம அடுத்த நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் பாட்டு வேலை பார்த்துக்கிறீங்க. வேலை பார்த்துருக்கீங்களா? அதான் வேலை பார்க்கறதா பார்த்துக்கிறீங்க. அது சொல்லுங்க. வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாதுல. நீங்க எவ்வாறு வேலை செய்கிறீர்கள் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது ராக்கிராம. என்னதே ராக்கலாமா? இதே ராக்கிராம. நீ சொன்னீங்கல்ல, செக் பண்ணி பாக்கணும். உள்ள பேரிங் ஏதாச்சும் ஒரு கிடக்கா, ஏதாவது போயிடுச்சா செக் பண்ணி பாக்கணும். அது எப்படி ஆட்டி பார்க்கணுமா? ஆமா, பேரிங் ஷேக் இருக்கா, இந்த தடை இதை விழுந்து இருக்கான்னு பாக்கணும். இது ஓகேவா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஜூம் காமிச்சு இது நல்லா ஓகே தான். இதான வால்வு நீங்க அங்க இருக்கு வால்வு. எங்க இருக்கு? இது வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அதே வால்வு. இதே வால்வா? ஆமா, இதுல தனித்தனியா வரும் அந்த வண்டிக்கு. புரியுதா? புரியுது. என்ன புரியுது? செயின் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த செயின் பிடிச்சிச்சு. அதுக்கு என்ன செய்யுது? ஒழுங்க ரூல்ஸ் திருப்பிலி வேணாம். வாங்க, வந்துருச்சா? அதான் மாப்பிள்ளை சொல்றது கரெக்டா செய்யணுன்றது. வந்துருச்சு. அது திண்டு ஒரு இடத்துல தின்ன மாதிரி தெரியல உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்தா லைட்டா இப்படி யூஸ் கிட்ட வாங்கணும். அடி வாங்க எனக்கு தெரியுதா? மார்க் பண்ணி போட்டுருங்க நீங்க. இந்த இடம் மார்க் பண்ணி போட்டுருங்க. இந்த இடம் தானே? ஆமா, அது இந்த அளவுக்கு லைட்டா டேப்பா தேஞ்சிருச்சு. பிஸ்டன் அந்த பக்கம் போயிட்டு வருது தெரியுதா? சேக் ஆகுது. இல்ல சேக் ஆகுதுன்னா தெரியுதா தம்பி? ஆடுது தெரியுதா? நல்லா சொல்லுங்க. தெரியுதா? ரைட். இதுதான் கம்ப்ளைண்ட். ரிங்ஸ்லாம் தேஞ்சிச்சு, வண்டி புகலாம் தரல. ரிங்ஸ்லாம் தேஞ்சு கம்ப்ரஸர் கம்மியாகி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு இருக்கு. அதே கஸ்டமர் நம்ம நம்பி மதுரையில இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க தகுந்த மாதிரி திருப்தியா ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம இப்படின்டா எல்லாவது வேலை அப்படி சொன்னாதான் தெரியும். கஸ்டமர் வெல் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ரிங்ஸ் தேய்மான ஆகித்தான் இருக்கான். பிஸ்டன்ல ஃபர்ஸ்ட் சைஸ் போடலாம். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் சைஸ் கஸ்டமர் நம்ம போட்டு தர மாட்டோம். அவர் கேட்டாரு வேற பிஸ்டன் ரிங்ஸ் பிஸ்டனோட கடைஞ்சு போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் கடைஞ்சு போட்டா செட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. சரிங்க, பிஸ்டன் சிலிண்டர்கிட்டே மாத்துனாப்ல அவரே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மதுரையில் அமௌண்ட் ஒர்க் ஷாப் இருக்கு, அவங்களாம் தாண்டி வராங்க. சரி, நம்மளால நம்பிக்கை இருக்கிறனாலயா வேலை சரியா இருக்கிறனாலயா தெரியல. வேலை முடிஞ்ச திறமை ரெண்டாவது விஷயம். நம்மள மாதிரி திறமான ஆள் மதுரையில நிறைய பேர் இருக்காங்களா? அவருக்கு என்னமோ உங்களை பிடிச்சிருக்குது. அது தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் வண்டி நீங்க முடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதனால அந்த வருது. டென்ஷன் பேட் எல்லாமே மாத்தணுமா இல்ல இது மட்டும்தானா? இது மட்டும் அதான் நல்லாதான் இருக்கு. சவுண்ட் எதுவும் வரல. இல்ல சவுண்ட் எதுவும் வரல, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா கரெக்டா கஸ்டமர் வந்து கணிச்சு இந்த வேலை தான் பாக்கணும் அவரே சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. ஆமா, அதுல மெயின்டெனன்ஸ் பண்ணனா ஒரு கஸ்டமருக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கலாம். துணி வச்சுருக்கோம். துணியை சொல்லுவாங்க. அதுதான் எடுத்து பாத்தீங்களா? தொடக்கி எடுத்து வந்துருவீங்க. கடைசியில் எப்படி போட்டுறது தூக்கி வச்சு வருமா? 8 மணி தூக்கி ஒரு பையில போட்டுருங்க. சரியா வச்சுருவா. அவ்வளவுதான். மொத்தமா வந்துட்டு வண்டியோட ஆஃப் இன்ஜினோட செட்டு பூராமே இதுதான். சிலிண்டருக்கு மட்டும் நம்ம பூசு போடணும். வால்வும் சேர்த்து பூசு போடணும். வால்வு போடணுமா? வால்வும் பூசு வந்துடும். வால்வும் சேர்த்து பூசு போட்டுருவோம். ராகிராம அந்த கைடு அதெல்லாம் தொலைஞ்சதான். கைடு தான் பூசு வந்துடும். வால்வு ஆயில்ஸில் அந்த கைடு மட்டும் பூசு உங்களுக்கு வந்துடும்.